மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாக்வர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜயாதிரா சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர், இனிய நண்பர் சென்ட்ராயன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் நம்ம சொல்ல போறோம்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரணும், வெயிட்டிங் இருக்குதான் இல்ல. என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தா கூட கிளாஸ் இல்லை மச்சான் பேசணும். ஓகே, அப்ப அதுக்கு தான் தனியா ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா இவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பான்னு எனக்கு ஒரு படத்தில் ஒரு சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி ஒரு நாள் நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது கோச்சடையான். அவர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் அதில் பெர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த பொசிஷன் நான் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்துல எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறுறோம். அவங்களும் அந்த கெட்ட புல்லுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. ரொம்ப சந்தோஷம்பா, ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு, தொண்டை ஏற்கனவே கட்டுவோம் வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்காரு. அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்காரு. நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான். அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்கு. இந்த படத்தின் தலைப்பு இப்போதான் வர விஷயத்துக்கு, காக்கா. அதுக்குள்ள அண்ணன் இன்னும் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னு. இப்போதான் அவருக்கு முடிச்சுக்காது ஞாபகம் வருது. ஸோ இது ஒரு முழுக்க ஒரு காமெடி படமா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள், அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகா டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இன்னொரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி, வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த திருச்சியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் முனிசுகாந்த், அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ்ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் என்னுடைய ரோல் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரைலர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க, அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது.
இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமாக ரொம்ப காமாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜின்னா சார், தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன்னா த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காக்கா மூவி தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது சின்ன விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு, கடின உழைப்புலாம் தேவை. அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச, கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை தெரியாம இருந்தாலும் சொன்னதுக்காக எங்கள் அழைப்பு ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த காக்கா போட இசை வெளியீட்டு விழாவுக்காக 20 வருஷ கனவுன்னு சொல்லலாம். இதே சாலிகிராமத்தில் மட்டுமே சினிமாக்குள்ள வந்தாச்சு. இப்ப எங்க போறது, யாரை பாக்குறது, எந்த இதுவுமே தெரியாம பிளைண்டா வந்து ஓடிட்டு இருக்கப்ப இங்க 2 பேரும் முக்கியமான ஆள் இருக்காங்க. இப்ப பேசினார் இல்லையா சீனு ராமசாமி சாரு, தென்மேற்கு பருவ காட்டுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டுடியோ ஓனர் குமார்னு ஒருத்தர் நீ ஹீரோவா கூட்டு போறாரு. அவர் ஆபீஸ் நெசப்பாக்கத்துல பார்த்துட்டு, என்னடா எந்த ஊர்ரா அப்படின்றாரு. சார் நான் தேனிதான் சார் அப்படின்னேன். என்னடா பார்க்க ஸ்லாங்ல நல்லா பேசுற, பார்த்தா பெங்களூர்காரி மாதிரி இருக்கியாடா, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு ராவா வேணுமாடா. சரி ஒரு 20 நாள் தாடி மூடிலாம் வள பாப்பா, ஒரு 20 நாள் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 25 நாள் கழிச்சு எனக்கு இன்னொரு தகவல் வருது. கேமராமேன் அருள்தாஸ் சார் விஜய் சேதுபதி சாரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு அங்கிருந்து அவங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்தது நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் சென்னைக்கு. நலன் சார் நாங்களாம் ஏதோ ஒரு வகையில இப்படி இப்படி சந்திச்சோம். நலன் சார் தான் வாங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படி போகணும் நாளை இயக்குனர்ல இருந்து ஆரம்பிச்சோம். உண்மையாவே இங்க நிக்கிறதுக்கு முழு முதல் காரணம் நலன் சார் மட்டுமே. ஏன்னா நான் வந்தது வேற ஒரு சோழி, என்னை கூட லைட்டா டேர்ன் பண்ணி விட்டு இந்த ரூட்ல போட அப்படி ஒரு அவர் கூட ஒர்க் பண்ண அப்புறம் நடிக்கிறது மீது ஆர்வம் போயிடுச்சு. அவர் நாளை இயக்குனர் படம் அதெல்லாம் பண்றப்ப கூட அவர்கிட்ட, சார் நான் நடிக்கிறதே வந்தேன்னு சொல்லிக்கிற மாட்டேன், ஏன்னா அப்புறம் எங்க வந்து சொல்லிடுவோட பயந்துக்கிட்டு. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்புல இருக்கோம். அவரோட ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்ததுக்கு. ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட், சார் வந்தது. அப்புறம் நிறைய பேர் காக்கானா என்ன, ஏன் அந்த காக்கா டைட்டில் வச்சிருக்கீங்க, இது முழுக்க முழு நில நகைச்சுவை, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே நகைச்சுவை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். என்ன காக்கா, காக்கா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டதெல்லாம் வடைய தூக்குற காக்கா, காக்கானா வடைய தூக்கும். இந்த காக்கா எல்லாமே பாருங்க, எல்லா ஆளை பார்த்தாலே தெரியும், எல்லாமே பொண்ணுங்களை தூக்குற காக்கா. அது எப்படிலாம் தூக்குறாங்க, யாருனால யாரு வந்தாங்க, எப்படி லவ் பண்ணி கடைசியா ஓகே பண்ணாங்கன்ற மாதிரி முழுக்க சென்றாயனுக்கு அப்புக்குட்டி அண்ணன் வந்து நண்பராகவும், எனக்கு முனிஷ்காந்த் நண்பராகவும், அந்த மாதிரி அப்புக்குட்டி அண்ணன் கூட கேட்டேன், அண்ணே என்னண்ணே சென்றாயனுக்கு நண்பர், ஏடே தம்பி நான் என்னடா நீயே போய் வாடா நடிப்பும்டா அப்படின்னு சொல்லி அண்ணனும் உள்ள வந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு படம் பண்றதுக்கும், ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும், ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கும், இப்ப எப்படி நம்ம வந்து டெல்லியில இருக்க, சென்னையில இருந்து ஒரு டெல்லியை போய் பார்க்கறதுக்கு ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு இடைவெளி ஹீரோவுக்கும் புதுசா ட்ரை பண்ற இயக்குநர்களுக்கும் முயற்சி பண்றவங்களுக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கு ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும். அது சாத்தியம் இருக்கானா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாத்தியமே இல்லை. நாங்களும் 2015-16 இருந்து ஓடித்தான் பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படித்தான் அந்த படம் எடுத்தோம், யாரா கேட்டீங்களா? இந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்க, யாருமே இல்லையே, இருக்காரு. இந்த என்னுடைய நண்பர் வந்து சாதாரண நான் ஒரு டிவி சேனல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ரசிகரா வந்து அதுல இருந்து நீ தொடர்ந்து என் கூட பேசி டெய்லி அரை நேரம் பேசி நானும் எத்தனையோ கம்பெனி ஹீரோ எல்லாம் அப்ரோச் பண்ணி டயர்ட் ஆகி போய் லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன, வீட்டுல எல்லாமே மனசு விட்டாங்க. என்னடா 20 வருஷம் பண்ணாத நீ என்னடா பண்ண போற, சரி என்ன ஊர் பக்கம் கூட போயிடலாமா,
பேசாம ஜெராக்ஸ் கடை வச்சிடலாமா வீட்டில் அவங்களுக்கு தகுந்த ஏங்க இப்படி இப்படி கூட போய் இப்படிலாம் மனசு விடுற நேரத்தில் என்னோட நண்பர் ஃபேஸ்புக்கில் நண்பராக வந்த ஒரு நண்பன் கனடாவில் இருக்காரு. அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்ன பார்த்ததில்லை. என்னுடைய போட்டோ பார்த்துருக்காரு, அவரை நான் குரலை தான் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் எனக்கு அவருக்குமான விஷயம். என்ன பண்ணலாம் அப்பதான் இந்த மாதிரி ப்ரோ எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப எட்டா கனியா இருக்கு, வீட்டுல எல்லாம் மனசு விடுறாங்க, சொந்த ஊர்ல இப்ப அடையாளம் தெரியாம போயிருச்சு, 20 வருஷம் அந்த ஊரை விட்டு வந்து இப்ப நான் ஏதாவது ஒன்று பண்ணாம போனா அது சரியா இருக்காது அப்படின்றப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, உடனே ஆபீஸ் போடுங்க, எல்லாம் தானா நடக்கும், நான் மட்டும் உங்களை பார்த்தேன், எல்லாம் நல்லபடி அதே மாதிரி சொன்னோம். கடை கடந்து ஆபீஸ் போட்டோம், படம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து நிற்கிறோம். காதல் கோட்டை படத்தை விட நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் கோட்டை தான் இல்லையா, இது நட்பு கோட்டை மாதிரி. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் யூனியன்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நான் ஒரு மெம்பர். என்னை மெம்பர் ஆக்கி டைரக்டர் ஆக்கி 3 ஹீரோல ஒரு ஹீரோவை நடிக்க வச்சு என்னை பாட்டு எழுத வச்சு இன்னைக்கு அந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஸ்கூல் லீவ் கிடைக்காங்களா, அவங்களால வர முடியல, அவங்க இப்போ கனடாவில் இருக்காங்க. அந்த நண்பனுக்கு நான் நன்றி சொல்றதை விட எங்களுக்கு போல நீங்க அங்க இருக்கீங்கல்ல, நல்லபடியா நடத்துங்க, நான் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துடுறோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு தான் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து எங்க கூட இருந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு மறுபடியும் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போனாங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. 10 நாள் கழிச்சுட்டே வந்து சொல்றாரு, நீங்க தானே அந்த படமே, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஊர்ல இருந்து கிளம்புறப்ப சொல்லியிருக்காங்க, சினிமான்னா அவங்க முன்ன பின்ன மாத்தி பேசுவாங்க, தப்பான கணக்கு காட்டுவாங்க, இருக்க தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போயிடாதீங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு எத்தனையோ ஒரு பயமுறுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் வச்ச நம்பிக்கை 100%, 1000% நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படத்தன்மையோட 100% ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னை விட அவரு சினிமா மேல ஆர்வம் வந்து அடுத்த படம் எப்ப எடுப்போம், எப்ப அறிவிப்பு விடுவோம்ன்ற ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். கூடிய விரைவில் அடுத்த அப்டேட் வரும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நான் அந்த சாலி கிராமத்துல ஒவ்வொரு 20 வருஷமா எத்தனை இடுப்பு தண்ணியை பார்த்திருக்கேன். பல துயரங்கள் துன்பங்கள் வழக்கமா சினிமா, அதுவும் சினிமா தெரியாத ஊருக்குள்ள வந்து சினிமாக்குள்ளயா ஒரு மேக்கப் மேனை பார்த்தா கூட சினிமா ஆஃபீஸ் போனா இவர் தான் டைரக்டரா இருப்பாரோ, அப்புறம் அவர் வந்து நம்ம ஸ்கூட்டி ஸ்பால் மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. இவனை அங்க பார்த்து நம்ம அந்த ப்ரொடியூசர்ல நினைச்சோம், டைரக்டர்ல நினைச்சோம். அப்படிலாம் கடந்து வந்து அதுக்கு நான் அந்த சினிமா தெரிஞ்சுக்க காலகட்டங்கள் வர ஜனவரி வந்தா 20 வருஷம் நான் சென்னை வந்து இதே சாலி கிராமத்துல மட்டும்தான் குடியிருக்கேன். ஆதார் அட்டையே சாலி கிராமத்துல தான் இருக்கு. ஆபீஸ் எங்கெங்கயோ காமிச்சாங்க, எனக்கு சாலி கிராமத்துல தான் எனக்கு ஆபீஸ் வேணும்னு வலுக்கட்டாயமா சொல்லி விஜய் வீட்டுக்கிட்ட தான் என்னுடைய ஆபீஸ். வேற எங்கேயா ஆடி லான்ச் பண்ணலாமா, டேட்டு கிடைக்கல. எனக்கு 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இதே சாலி கிராமத்துல பிரசாத்துல தான் நான் ஆடி லான்ச் பண்ணுவேன். ஏன்னா நான் தெருவா நடக்காத இடமும் இல்லை தெருவும் இல்லை. அப்புறம் நவீன் சார் நாங்களே எல்லாம் சேர்ந்து எங்க வீடு பேச்சில் ரொம்ப சாப்பிட்டு நாளைக்கு ஒரு ஃபுல்லாக அந்த ஏரியாலாம் ஷூட் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நண்பர்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். சென்ட்ராயனா இருக்கட்டும், கிங்கங்கண்ணனா இருக்கட்டும், குறிப்பா என்னுடைய இசைப்ப நீங்க தான் கேமராமேனா இருப்பீங்க. இப்படி எல்லாம் நண்பர்கள் வட்டம் தான், எல்லாருமே நண்பர்கள் தான். அவர் இனிகோ பிரபாவம் நம்மளுக்கு நண்பர் தான், ரொம்ப நாளாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கக்கூடிய நண்பர்கள். அப்புறம் எங்கள் ஹீரோயினு, அவங்கள நான் பார்த்ததே இல்லை, ஃபோட்டோ தான் பார்த்தேன், வேற எதுவுமே இல்லை, ஆப்ஷனே பேசலை. சரிம்மா நீதான் என் படத்தில் ஹீரோயினு அப்படின்னு அவங்களும் வந்தாங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் டெக்னீஷியன் எடிட்டர்னு சில பேர் வர முடியாத சூழ்நிலை இல்லை. ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். ப்ரொடியூசர் ஹீரோவை தாண்டி படத்தை எடுத்து அதை அடுத்த சந்தைப்படுத்துதல்னு ஒரு விஷயம் வரும்போது செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கு இருக்க பிரச்சனை இருக்கு. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து எங்ககிட்ட ஒரு பல கத்திய அதாவது பல பேரை சந்திச்சு தான் கடைசியா அஜய் பிலிம் ஃபேக்டரி ஜின்னா சார் தான் ஃபைனலா அவர் கூட டைப் பண்ணி படத்தை தமிழ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம் நான் இருக்கேன்
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி இது அடுத்த கட்டம் என்னென்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர் செய்ய வேண்டிய வேலையை பூரா இன்னைக்கு அவர் கூட இருந்து பார்த்து எங்களுக்கு முன்னோக்கி வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி ஜின்னா சாருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஒவ்வொரு படமும் யாரு படம் என்னன்னே தெரியாது. ஒரு கல்யாணம் விட்டு கூட யோசிப்பேன். ஆனா அந்த சாலிகிராமத்துல பிரசாத் லேப்ல ஆடி லான்ச்சுன்னா ஒண்ணு கேமராமேனோ அசிஸ்டண்டோ நடிச்சவங்களை யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவானே, நான் நடிச்சிருக்கேன் நீங்களும் வந்துருங்கண்ணே, வருவேன். அந்த 3 ரோல உட்காருவேன். எந்த படம் வந்தாலும் ஆடி லான்ச்ல உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன். அன்னைக்கு நம்ம என்னைக்கு இங்க போறோம்ன்ற ஒவ்வொரு கேள்வியோட சோகத்தோட வெளியில போவேன். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. சாலிகிராமத்தில் ஆபீஸ் போட்டேன், பிரசாத் லேப்ல ஆடி லான்ச் வச்சுட்டேன். இன்னொரு கனவு இருக்கு, நீங்களே ஒரு நாள் தெரிஞ்சுக்குவீங்க. அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும், சொன்னா நடக்காது. அப்படியே ஆகட்டும். நன்றி சார். ஓகே, எனவே இங்க எங்களுடைய அன்பை ஏற்று பல சிரமங்களை தாண்டி வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.